ஹே காய்ஸ், வெல்கம் டு லவ்வபிள் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொடைக்கானல் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ரோஸ் கார்டன்லேருந்து எடுத்த கிளிப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாங்கள் பெயிண்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த குரங்கெல்லாம் வந்து சரியான சேட்டாக இருந்துச்சு. நாங்கள் போன ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து குரங்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே வந்து பார்க்க முடியல. ஒரு யானை, கரடி, அது இது சிங்கம் எல்லாமே சொன்னாங்க, அந்த சைட்லலாம் வரும், அந்த மாடுலாம் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எதுவுமே பார்க்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் குரங்கு அதோட சேட்டை அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பெயிண்ட்ரி உள்ளர போனோம். உள்ளர போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதோட வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குணா குகைக்கு தான் போனோம். குணா குகையில் டிக்கெட் வாங்குறதே சரியான போராட்டமாக இருந்துச்சு, சரியான கூட்டம். ஏன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூவி வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹைப் ஆகிடுச்சு. அங்கே போக்குள்ள டிக்கெட் வாங்கப்பட்ட பாடே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இது குணா குகைக்கு உள்ளர போனோன்னே படிப்படியாக இருந்துச்சு, அதெல்லாம் ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் போய்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லே தான் இருந்துச்சு. பாதி தூரத்துலேயே நாங்கள் உட்காந்துட்டோம், முடியல அந்தளவுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க மட்டும் 1-2 பேர் மட்டும் போயிட்டு ஃபுல்லாக உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த மலை தெரியுதுன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த குணா குகையோட அந்த கேட்டு வந்து போட்டிருந்தாங்களா, அங்கே வந்து கேட் போட்டிருந்தாங்க, இங்கே யாரும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட் போட்டிருந்தாங்க. இது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம மைண்ட் செட் எப்போவுமே அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு கொடைக்கானல் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இவ்வளோ தான் வீடியோஸ் எல்லாமே. மேபி நீங்கள் யாராச்சும் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்ல. ஏன்னா நிறையா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போவோம், பட் அங்கே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதே ஃபீல் தான் எனக்கு. ஏன்னா நான் மூணாரோட கம்பேர் பண்ணக்குள்ளே நிறைய எதிர்பார்த்தேன், பட் ஆனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.